நல்லா இருக்கும் உண்மையா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. 3 தான் இருக்குது. 3ல் 4 மாங்காய். லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவோம். இந்த பச்சையாக இருக்குது, இதை வந்து எடுக்கணும். இதை எந்த ஜம்பலுக்குமே வெங்காயத்தை வந்து சின்ன தான் வெட்டணும். இந்த வெங்காயம் வந்து நல்ல சின்ன சின்னதாக வெட்டணும். இதுக்கு வெள்ளை சோறோட சாப்பிட்டா. வணக்கம் உறவுகளே, நான் ரஜீவா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் காணொலி தான் பார்க்க போகிறேன். அதை என்னென்னு பார்த்தா, இன்றைக்கு செம்பருத்தம் பூவில் வந்து சம்பல்லாம் செய்து காட்ட போகிறேன். அநேகமான ஆக்கள் வந்து நீங்கள் செம்பருத்தம் பூவில் வந்து சம்பல் செய்திருக்க மாட்டீங்கள். இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், செம்பருத்தம் மரம்தான் இருக்குது. இதில் தான் நான் வந்து இப்போ பூ ஆய போகிறேன். பாருங்கோ, இது ஒரு மரத்தில் 3 தான் கிடக்குது. அங்காலையும் 5-6 மரங்கள் கிடக்குது. அதுலேயும் பிடுங்கலாம். இதில் பிடிங்கியாச்சு வாங்க அங்கே போய் பிடுங்குவோம்மா. இது என்னடா இந்த பிள்ளை செம்பருத்தம் பூவில் வந்து என்ன சம்பல் செய்து காட்ட போது எப்படி இருக்குமென்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க வீடியோ எப்படி செய்கிறேன்ட்டு. அதை போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மரத்தில் வந்து உயரமாக தான் நடக்குது செம்பருத்தம் பூக்கள். அப்போ எனக்கு எட்டாதுன்றதால வந்து நான் வளைச்சி தான் பிடுங்க போகிறேன். இது வந்து எங்கட வீடு இல்லை. அப்போ நாங்கள் செம்பருத்த மரம் இருக்கிறதால பூவை கண்டோன்னே இங்கே பிடுங்குவோம் இடம் வந்து நாங்கள். அப்போ வந்த இடத்துல வந்து இவன் வீட்டிலேயே வந்து ஜம்புக்காய் இருந்தது. இப்போ ஜம்புக்காயை பார்த்துட்டு நான் இப்போ ஜம்புக்காயை பிடிங்கினேன். சரியா நீங்கள் திரும்பி பார்த்தா மாங்காயை வந்து இவன் ஒழிச்சு வச்சுக்கணும். இந்த வீட்டுக்காரர் என்னென்ன மாங்காயை ஒழிச்சு வச்சுக்கணும்னு பாருங்கோ. இந்த இந்த 3 தான் இருக்குது. 3ல் 4 மாங்காய் பாருங்க. பார்த்தாலே என்ன பெருசாக இருக்குண்டு. நைஸாக வச்சிருக்கேன். நம்ம தான் அரிச்சாலும் மாமண்டு முத்தினாமே தான் கிடக்கு இங்கே மஞ்சள் மாதிரி கிடக்கு. திருப்பாங்க முடிஞ்சிடும். அப்போ இப்படி கடல வேலையை செய்யணும். ஆக்கடாரம் பிடிங்கினாலும் என்ன செம்பருத்தம்பூவில் வந்து சம்பல் செய்யலாமன்றோன்னு நீங்கள் வந்து பெரிய செம்பருத்தம்பூ, கலர் செம்பருத்தம்பூ எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறீல. இந்த செம்பருத்தம்பூவில் தான் வந்து செம்பருத்தம்பூ சம்பல் செய்கிறது. இதில் கலரும் இருக்குல்ல, ஒரு லைட்டான செவலனி கலர் மாதிரி அந்த கலர் இருக்குது. இதை விட பெரிய சிவப்பு கலரில் வந்து பெரிய பூ இருக்குது. அதுகளில் செய்கிறீல. இந்த பூவில் தான் சம்பல் செய்கிறது. இது வந்து நல்ல மருத்துவம் சார்ந்தது. இது வந்து மருத்துவம் சார்ந்தது. நீங்கள் வந்து சாப்பிட்டா வந்து உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது வந்து சில பேர் வந்து தலைமுடிக்கு பூசுறது. தலைமுடிக்கு இதை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு செம்பருத்தம்பூ, சில பேர் இலை இருக்குல்ல அந்த குருத்து மாதிரி அதுகளை போட்டு கசக்கி போட்டு தலைக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தலை முடியினா தலைக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும். மற்றது சில பேர் முகங்கள்லையும் பூசுறவே. முகங்கள் கைகளில் பூசினா நல்ல பளபளப்பாக இருக்கும். உடம்புக்கு நல்ல பளபளப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்படியான இதுகளை வந்து செய்யணும். மற்றது வாங்க இப்போ நாங்கள் எப்படி சம்பல் செய்கிறதுன்னு பார்ப்போம். லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவோம். பூ பிறகு நொந்து வரும். பெப்பர் திறந்து விட்டீங்க. இதில் பெருசாண்டு ஊற்றியலாண்டு இல்லை. நாங்கள் வந்து லைட்டாக கழுவி போட்டு வெட்டணும். இப்போ வாங்கோ இதை கழுவியாச்சு. இனி வந்து நாங்கள் வெட்டுவோம். இந்த சம்பல் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தா, தேசி புளி தேவை, வெங்காயம் தேவை, மிளகாய் வந்து நான் 3 நாள் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் ஒன்று போதும். தேவை இல்லைண்டா அது போடாமலும் விடலாம். மற்றது உப்பு, செம்பருத்தம்பூ. இப்போ வந்து இந்த செம்பருத்தம்பூ இருக்குத்தானே, இதில் வந்து இந்த பச்சையாக இருக்குது, இதை வந்து எடுக்கணும். இது தேவையில்லை. அதை போல் இதில் இருக்குது இந்த மகரந்தங்கள் அதுகள் இருக்குது, அதுக்கும் தேவையில்லை. அதையும் பிச்சுட்டு இதுதான் தேவை சம்பல் செய்கிறதுக்கு. இப்போ இதை போடும். இந்த செம்பருத்தம்பூ சம்பல் வந்து பெரும்பாலும் யூடியூப்லேயோ எதுலேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். இப்படியானதை வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ, உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்து போட்டு
வருவோமா. இது பெரிய வேலையானது இல்லை, பூவை பிடுங்குறது, அதை இப்படி இதுகள் எடுக்கிறது, வெட்டுறது, தேவையானதை போடுறது, சம்பல் ரெடி ஆயிடும். செவ்வரத்தம்பூ வந்து தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதில்ல, இதில் வந்து எண்ணெயும் காய்ச்சிறவே ஆக்கள் வந்து சில பேர் எண்ணெய் காய்ச்சி வச்சாலும் முடி வளரும். மற்றது இவ்வளோ இதுகளையும் நாங்கள் வந்து உடைத்திட்டோம். இனி அடுத்த கட்டமாக வந்து இதை நாங்கள் வெட்டிட்டு சம்பளை செய்வோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, தான் கத்தி கத்தி இதான் பூ இதான் தேய்ச்சி அப்படி இல்லை. வாங்க இப்போ ஒன்றொண்டா வட்டினா வந்து மினக்கடும். அப்போ 4-5 சேர்த்து போட்டு வெட்டுவோம். நல்லா சின்னஞ்சின்னா வெட்டணும். நீங்கள் அப்புறம் பெரிய பெரிய இதெல்லாம் வெட்டிட்டு என்னடா இது வந்து யோசிக்கிறேன். பார்க்க வந்து இவ்வளோ பூ இருந்த மாதிரி இருந்தது பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் பூவாக இந்த வெட்டினோன்னு வந்து கொஞ்சமாக போட்டுது. இது நாங்கள் வந்து இதுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டுவோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல. என்னோட வந்து சின்ன வெங்காயம் முடிஞ்சின்றபடியாக நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். நான் அதுவும் வெங்காயம் போட்டேக்க நிறைய உண்டை நான் போடணும். நிறைய போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்ல சின்னஞ்சின்னதாக வெட்டணும். மற்றது வந்து நான் பச்சை மிளகாய் வந்து ஒன்று தான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 போடலாம், 10 போடலாம், எவ்வளோ போடுங்க. எனக்கு வந்து 1 காணும். கிணவேர் வந்து போன் எல்லாம் எடுத்து கேட்குறீங்களே, என் வீடியோக்கள் போடுறேல 2-3 மாதமாக வீடியோ காணலையே என்றெல்லாம் கேட்குற நீங்கள். எனக்கு வந்து நேரம் கிடைக்காததால தான் வீடியோக்கள் எடுக்கிறேல. இனி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட பார்க்குறேன். இந்த ஜம்பல் இல்லை, எந்த ஜம்பலுக்குமே வெங்காயத்தை வந்து சின்ன தான் வெட்டணும். வெட்டியாச்சு. இனி நான் பச்சை மிளகாயம் வெட்டிட்டு சின்ன வெட்டிட்டு அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு காட்டுறேன்னா. நான் வந்து சும்மா நேரங்கள்லேயும் சரி, கொண்டாட்ட நேரங்கள்லேயும் சரி, பச்சை மிளகாய் எழுதன் வெட்டினா உடனேவே கையை கழுவிடுவேன். ஏன்னா எனக்கு எரிகிறது பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் இந்த வெட்டின பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இனி வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு பார்த்து போடுவோமே. அப்புறம் கூடிட்டேன்டா சம்பல் வாயிலே மிக்க இல்லாமல் போயிடும். இதுக்கு பாதி தேசிக்காய் தேவை. தேசிக்காய் வாசம் பண்ணாலே சட்டப்படியாக இருக்குமே. நீ வந்து இதை குழைப்போம். வேறங்க எப்படி இருக்கண்டு. இதுக்கு வெள்ளை சோறோட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். என்னடா இந்த பிள்ளை கோப்பையிலையோ வீடு வழியில் இப்படி வாழை இலையில் போட்டு செய்யுதேன்னு யோசிக்காதீங்கோ. வாழை இலையில் போட்டு செஞ்சால் ஒரு நேச்சுரலாக இருக்கும்ன்றதால தான் இதில் போட்டு செய்தேன் நான்.
இனி வந்து சரி உப்பு புளியலை பார்த்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்லா இருக்கும் உண்மையா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கு கதைச்சு சொல்லணும். இப்படி கண்டா இப்படி கண்டா சரியா நல்லா இருக்கும். இன்னொரு குறைச்சி சாப்பிட்டு பாருங்க. இப்போ தான் இந்த சம்பளை சாப்பிட்டு காட்டினான். அப்படி இருந்தும் இந்த தேசி புளிக்கும் இந்த வெங்காயமும் கடிபட நல்ல சட்டப்படியாக இருக்குது. திருப்பியும் சாப்பிடணும் போல இருக்குது. அருமையாக இருக்கும். இப்படியான வந்து நீங்கள் வீட்டில் பெரியாக்களோ சின்னாக்களோ செய்து கட்டாயம் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் வேறு ஒரு சமையல் காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.